யார் தப்பு பண்ணாலும் அவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க வேலை பண்ணுவோம். இல்லை அவங்க அதை செக் பண்ணிட்டு அதுவுமே இது திமுக நடந்த மிகப்பெரிய ஒரு படுகொலை. ஆனால் திமுக ஆட்சி இது ஆரம்பத்தில் இதை வந்து மூடி மறைக்கிறதுக்கும் சமரசம் பேசுறதுக்கும் தான் முயற்சி பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்காது. நம்ம எந்த தப்பு யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அவங்க தண்டனை கிடைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அதை செக் பண்ணிட்டு பேசிக்கலாம். சரி 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 என்ன சட்டப்பூர்வமா இருக்குமோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு வந்துடுவோம். செய்யணும்னா அது பையன் நல்லபடியாக நாமளும் வந்துடும். நல்லபடியாக இருந்து எல்லாத்தையும் எல்லாம் செய்யணும் பேசிட்டு. சரி சரி. தோழர்களுக்கு வணக்கம். கடந்த மார்ச் 8ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் டெல்சன் அப்படின்ற ஒரு இளைஞர், 26 வயது இளைஞர் காவல்துறையால காவல் படுகொலை செய்யப்படுறாரு. அதாவது கஸ்டடியல் டெத்ன்னு சொல்லக்கூடிய காவலர்கள் காவல் நிலையத்துல வச்சு கொடூரமா அடிச்சு அவர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. அப்படிப்பட்ட அவரோட படுகொலைக்கு நீதி வேணும், அவரை கொன்ன காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு 73வது நாளா ஆகாஷோட பெற்றோர்கள் உடம்பையே வாங்காம தொடர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியும் சரி, இப்ப இருக்கிற தாவேகா ஆட்சியும் சரி, காவல் படுகொலைக்கு என்ன நீதி கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இப்ப முன்வைக்க வேண்டியது இருக்கு. போன திமுக ஆட்சியில வந்து அஜித் கொல்லப்படப்படுறாரு. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சாத்தான்குளம் இரட்டை படுகொலை நடக்குது. அதாவது ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை நடக்குது. இப்படி பல காவல் படுகொலைகள் நடக்கும் பொழுது, இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் கொல்லப்படும் பொழுது இங்க ஊடகங்கள்ல அது பேசு பொருளாகுது, மிகப்பெரிய போராட்டங்கள் வலுக்குது, அவர்கள் கைது செய்யப்படுறாங்க, குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுறாங்க. ஆனா ஆகாஷ் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அந்த ஒத்த காரணத்தினாலேயே இப்ப வரைக்கும் 73 நாளா உடம்ப வாங்காம போராடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாவே மாற்றப்படாம இருக்கு. அதாவது ஆகாஷோட படுகொலை அப்பட்டமான படுகொலை தான் சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்தி, ஆமா அது கொலைதான் சொல்லி கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டமும் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அதுல மிக முக்கிய குற்றவாளிகளான காவல் ஆய்வாளர் உட்பட பல காவலர்களோட பெயர் இப்ப வரைக்குமே சேர்க்கப்பட்டு கிடையாது. ஏறக்குறைய 16 பேரோட பெயர் சேர்க்கப்படணும்னு அவர்களுடைய பெற்றோர் கோரிக்கை வைத்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் 72 நாள் ஆகி எஃப்ஐஆர் போட்டு 60 நாளைக்கு மேலாகி இப்ப வரைக்கும் சிபிசிஐடி கையில இருக்கக்கூடிய இந்த வழக்குல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. இந்த முக்கிய குற்றவாளிகள் பெயரெல்லாம் சேர்க்கப்படல. இந்த முக்கிய குற்றவாளிகளோட பெயர் சேர்க்கப்படணும், அவர்கள் கைது செய்யப்படணும். கொலை வழக்கா பதிவு பண்ணது மட்டும் போதாது, இங்க நீதி வேணும், நியாயம் வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாகல, பெரிய எதிர்ப்பே வரல. சாத்தான்குள படுகொலையா இருந்தாலும் சரி, அஜித்தோட படுகொலையா இருந்தாலும் சரி, அல்லது ஆகாஷோட படுகொலையா இருந்தாலும் சரி, உயிர் தான். சட்டத்திற்கு புறம்பாக கொடூரமாக காவலர்களால் அடித்தே கொல்லப்பட்டவர்கள் தான். ஆனா இந்த சாதிய சமூகம் ஆகாஷோட படுகொலையை மட்டும் சாதியாவே பார்த்து அமைதி காக்கிறது, கள்ள மௌனம் காக்கிறதுன்றது அநீதி. ஆகாஷோட படுகொலைக்கு நீதி வேணும், இதற்கு மேலும் ஒரு காவல் மரணம் கூட நடக்க கூடாது, இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்ற கோரிக்கையை வைத்து இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசும் என்ன நடவடிக்கை எடுக்கல. இப்ப வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசும் இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கண்டுகொள்ளப்படாமலே அந்த மக்களோட கூக்குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. எனவே ஆகாஷோட படுகொலைக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், இதற்கு மேலும் ஒரு காவல் படுகொலை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி வர 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்னாடி அனைத்து ஜனநாயக முற்போக்கு அமைப்புகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கு. இதுல அனைத்து தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் நியாயத்தை விரும்புபவர்களும் நிச்சயமா கலந்துக்கணும். கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் உட்பட அனைவருமே கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏதோ ஒரு அமைப்பு நடத்துறாங்க, யாரோ தனிநபர்கள் நடத்துறாங்க அப்படின்னு யோசிக்காம இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருமே அவரவர்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டமா இதை எடுத்துக்கிட்டு கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஆகாஷுக்கு நீதி வேணும். ஆகாஷோட படுகொலை தான் இறுதியான காவல் படுகொலையா இருக்கணும். நன்றி.